விஜய் வாழ்க்கை வரலாறு பகுதி 4 சோதனை அரசியல் நட்சத்திரம் தாண்டிய மனிதன். துப்பாக்கி, கத்தி, மெர்ச்சல். இந்த 3 படங்களுக்கு பிறகு விஜய் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு சிந்தனை. ஆகஸ்ட் மாறினார். மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஸ்டார். அதே நேரத்தில் சமூகத்தை கேள்வி கேட்கும் குரல். அவர் எடுத்த முடிவு தெளிவாக இருந்தது. வெறும் என்டர்டெயின்மெண்ட் போதாது. என் படம் மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும். 2018 சர்க்கார். ஒரு கம்பெனி சிஇஓ, ஒரு வாக்காளர், ஒரு புரட்சி. வாக்கு முக்கியம் பிகிலு. இந்த ஒரு வசனம் இளைஞர்களை அரசியலை பற்றி சிந்திக்க வைத்தது. அரசியல் வட்டாரங்களில் அதிர்வு. விஜய் மீது விமர்சனங்கள், அச்சுறுத்தல்கள். ஆனால் அவர் பின்வாங்கவில்லை. அதன் பின் 2019 பிகில். ஒரு கால்பந்து கோத், ஒரு போராளி, பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் நாயகன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லனா இந்த நாட்டுக்கே எதிர்கால இல்ல. இந்த வரி விஜயின் சமூக அக்கறையே தெளிவாக காட்டியது. 2021 மாஸ்டர். ஒரு குடிகார பேராசிரியர், ஒரு திருந்திய மனிதன். வாத்தி வருகிறாள். இது பாடல் மட்டும் இல்லை, ஒரு கலாச்சார அலையே. ஆனால் மாஸ்டர் சொன்னது இன்னொரு விஷயம். அடிமைத்தனத்திலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும். 2023 சிம்மம். ஒரு அமைதியான குடும்ப மனிதன், ஒரு மறைந்த வன்முறை. இந்த படம் விஜயின் நடிப்பு உச்சத்தை மீண்டும் நிரூபித்தது. அவர் இப்போது மாஸ் மட்டும் அல்ல, கிளாஸ், எமோஷன், இன்டென்சிட்டி அனைத்தையும் சமமாக சுமக்கும் நடிகர். இதற்கிடையில் வெள்ளித்திரையை தாண்டி ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. விஜய் மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கமாக வளர்ந்தது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, இயற்கை பேரிடர் நிவாரணம், இரத்ததான முகாம்கள். ஒரு நடிகரின் ரசிகர்கள் ஒரு சமூக சேவை படையாக மாறினர். மக்கள் மனதில் ஒரு கேள்வி, இவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா? விஜய் இன்னும் அதற்கு நேரடி பதில் சொல்லவில்லை. ஆனால் அவரது படங்கள், அவரது மேடை பேச்சுகள், அவரது மௌனம் கூட ஒரு பதிலாகவே இருந்தது. இப்போது விஜய் வெறும் தளபதி இல்லை, அவர் ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு நாளே தொடரும். பகுதி 5 பதிவுகள், சர்ச்சைகள், மறுபிரவேசம், தி அன்ஸ்டெப்பபிள் ஜர்னி.